திருச்செந்தூர் கடலில் கோழிக்கறியை தூக்கி போட்ட ஒரு பொண்ணுக்கு நடந்த கதை தான் இது. இந்த திருச்செந்தூர் கடல் முழுக்க முருகனுக்கு சொந்தமான ஒரு இடமாமா. அதில் போய் ஒரு பொண்ணு கோழிக்கறியை வச்சிருக்கிறா, அதுவும் வேணும்னு வச்சிருக்கா. அந்த பொண்ணோட பேர் இல்லாத இரவு நேரத்தில் கோழிக்கறியோட முருகனை நான் சோதிச்சே சீருவேன், அதாவது இந்த இடத்துல கடவுள் இருக்காரா இல்லைன்னு நான் சோதிச்சே சீருன்னு சொல்லி கையில் கோழிக்கறியோட அந்த திருச்செந்தூர் கடலுக்கு போயிருக்கா. கடலுக்கு போனவ அந்த கோழிக்கறியை தூக்கி போட்டுட்டு கடவுள் இருக்கா இல்லையான்னு நான் இப்போ பார்க்குறேன் அப்படின்னு கத்தியிருக்கா. அந்த கறி கடலில் விழுந்த உடனே அந்த கடலே அப்படியே கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அந்த கறி போட்ட இடத்துல மட்டுமே ஒரு மாதிரி கொப்பளம் மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த போட்ட இடம் முழுக்க அப்படி நுரைய வந்து அந்த இடம் கொப்பளிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த பொண்ணு பயந்துக்கிட்டே முன்னாடி என்னன்னு போய் பார்க்குறான். அந்த நுரையிலேருந்து வெள்ளை கலரில் ஒரு கை வந்திருக்கு. ஒரு கை இல்லை, 100க்கும் மேற்பட்ட கைகள் அந்த நுரையிலேருந்து வெளியில் வந்திருக்கு. அந்த கைகள்லாம் சேர்ந்து அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு அப்படியே தரையிலே விழுந்துட்டா. அப்போ அவருக்கு பின்னாடி முகம் தெரியாத ஒரு பூசாரி நின்று இந்த கடையில் யாராவது அசுத்தம் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த நிலைமை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த கைகள்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை கடலுக்குள்ளே இழுத்துக்குச்சு. ஸோ அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த இடத்துல மறைஞ்சு போயிட்டா. இப்போ வரைக்கும் அந்த கடலில் யாராவது அசுத்தம் பண்ணாங்கன்னா அந்த கடல்ல இருந்து ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் கேட்குன்னு சொல்கிறாங்க.